கார்த்திகை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை வழிபாடு. அசுர வேகத்தில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை மனதார நினைத்து பூஜை அறையில் பூஜிக்க வேண்டும். அப்போது நிச்சயம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதற்கு தீபமேற்ற உங்களுக்கு ஒரு மண் அகல் விளக்கு, சுத்தமான நெய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், பஞ்சுத்திரி இருந்தால் போதும். மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு மண் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபமேற்றி வைத்தாலே மகாலட்சுமி தேவி வசியமாகி அந்த தீபச்சுடரில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாள். நிச்சயம் உங்கள் மனதில் நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றினால் மகாலட்சுமியை அந்த தீபச்சுடரில் உங்களால் காண முடியும். நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள். இது தவிர உங்களுடைய வீட்டு மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு வாசம் நிறைந்த மலர்களை போட வேண்டும். மல்லி, முல்லை, ஜாதி மல்லிப்பூ, பன்னீர் ரோஜா இப்படி எந்த பூ கிடைத்தாலும் வாங்கி போடலாம். தாமரை பூ வைத்தாலும் மிக சிறப்பான பலனை தரும். இறைவனை வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த மரிக்கொழுந்துக்கு உண்டு. மரிக்கொழுந்து என்பது பச்சை நிறத்தில் இலை போலத்தான் இருக்கும். அந்த மரிக்கொழுந்து கிடைத்தால் வாங்கி வந்து மகாலட்சுமிக்கு பூஜிப்பது மிக மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் இரவு 8:30 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை செய்யலாம். இப்படி மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யும் போது பசும்பாலால் செய்த நெய்வேத்தியம் வைப்பது மிக மிக சிறப்பு. பால் பாயாசம் செய்து வைக்கலாம். முடியாது என்பவர்கள் பசும்பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தட்டி போட்டு பூஜை அறையில் நெய்வேத்தியத்திற்கு வைத்தாலும் சிறப்பான பலனை தரும். மகாலட்சுமியை வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்களும் தீரும். கண் திருஷ்டியினால் பாதிக்கப்படுபவர்கள் ₹1 நாணயம், வெள்ளெருக்கவேல், கல்லுப்பு, கருப்பு எள், சிவப்பு மிளகாய் இவை அனைத்தையும் ஒரு கருப்பு துணியில் போட்டு முடிச்சு போல கட்டி கிழக்கு நோக்கி அமர்ந்து பாதிக்கப்பட்டோரின் தலையை 3 முறை நசி மசி என்று சொல்லி இடமிருந்து வலமாக வலமிருந்து இடமாக சுற்றி இதை வீட்டு தெற்கு திசையில் தேங்காய் சிரட்டையில் கற்பூரம் வைத்து எரிக்க வேண்டும். இதை ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை அன்று செய்வது அதிக பலன் தரும். கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, கடன் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள், குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன் அடையும். அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும்.